ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்து புரோட்டா மாதிரி கொத்து தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடேறினோடனே அதில் எண்ணெய் ஊற்றி தோசை மாவு உள்ளே சேர்த்து மீடியம் சைஸில் தோசை ஊற்றிக்கலாம். அது ரெண்டு பக்கம் நல்லா பிரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு தோசை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ண எல்லா வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிடலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி இதை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பொடியாக பிச்சு வச்சுருக்க தோசை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசையில் மசாலா போடுற மாதிரி எல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பவுலில் 3 முட்டை உடைச்சி எடுத்துக்கிடலாம். 3 முட்டை உடைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை தோசை மேலே ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற்றிட்டு இப்போ தோசை எல்லா பக்கம் போட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை கரண்டியில் நல்லா சின்ன சின்னதாக கொத்து புரோட்டா மாதிரி இதை கொத்தி எடுத்துக்கோங்க. உங்கள் டம்ளரில் கொத்தணுன்னாலும் இப்படி கொத்திக்கோங்க, இல்லை கரண்டிலே நல்லா கொத்தி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலாக பெப்பர் தூவிக்கிடலாம். இப்போ எல்லா பக்கம் பெப்பர் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இது மேலாக தூவி எல்லா பக்கம் கலந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து புரோட்டா மாதிரி கொத்து தோசை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.